Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் நம்பர் 8 ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் எக்ஸாம்பிள் 8.1, 8.2, 8.3 வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 8.1ல் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ரெசிடென்ட் அதாவது ஒரு ஏரியாவில் இருக்கிற வீடுகளில் இருக்கிறவங்களோட ஏஜ் மூலிமா அவங்களோட கேட்டகரியை வந்து பிரிச்சுருக்காங்க. அதில் 0 to 10ங்கிற ஏஜில் இருக்கிறவங்க வந்து 2 பேர், அதுக்கப்புறம் 10 to 20, 20 to 30, அப்புறம் 30 to 40, 40 to 50, 50 to 60ன்ட்டு ஏஜ் கேட்டகரியில் எத்தனை பேர் இருக்காங்க பார்த்துருக்காங்க. இப்போ நான் அதுக்கு வந்து ஆவரேஜ் வந்து என்னன்னுட்டு கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஃபார்முலா இருக்குது. ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னென்னா எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை சமேஷன் ஆஃப் எஃப். ஃபஸ்ட்டு சமேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், அதுக்கப்புறம் சமேஷன் ஆஃப் எஃப் என்னன்னு தெரிஞ்சால் தான் ஆவரேஜ் வந்து கண்டுபிடிக்க முடியும். முதல்ல வந்து இங்கே இருக்கிற கிவனை வந்து நம்ம இந்த டேப்லெட் காலத்தில் ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஏஜ் கேட்டகரி என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையுமே எழுதிக்கணும். 0 to 10, அப்புறம் 10 to 20, 20 to 30, அப்புறம் 30 to 40, 40 to 50, அடுத்தது 50 to 60ங்கிற ஏஜ் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்பர் ஆஃப் ரெசிடென்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க 269,742. இது எல்லாமே வந்து நம்மளுக்கு எந்த கேட்டகரியில் வரும்னா எஃப்ங்கிற கேட்டகரியில் வரும். எஃப்னா இங்கே என்னென்னா ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறேன். கொடுத்துருக்கக்கூடிய இதோட ஆன்சரை தான் வந்து ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க. கொடுத்துருக்க டேட்டா எவ்வளோங்கிறது கண்டுபிடிக்கிறதா வந்து ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ரீக்வன்சி எனக்கு 269,742 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஏஜ் கேட்டகரி எல்லாமே ஸ்பெசிஃபையாக ஏஜை வந்து மென்ஷன் பண்ணல. அதாவது 2, 4, 6 அது மாதிரி வந்து நம்மளுக்கு ஏஜை வந்து மென்ஷன் பண்ணல. மென்ஷன் பண்ணாமல் கிளாஸ் இன்டர்வலில் கொடுத்துருக்காங்க. கிளாஸ் இன்டர்வல்னால் என்னென்னா இதுலேருந்து இது வரைக்கும் அப்படின்னு சொல்கிறது. அதாவது 10 வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும் இப்படி சொன்னாங்கன்னா அதுக்கு பேர் கிளாஸ் இன்டர்வல். இதை மாதிரி கிளாஸ் இன்டர்வலில் கொடுக்கறது எல்லாத்துக்குமே நம்ம மிட் வேல்யூ கண்டுபிடிச்சாகணும். அதாவது இப்போ 0 to 10க்கு வந்து மிட் வேல்யூ என்னென்னா 5. அதாவது 5, 5, 10 அப்படி தானே சேர்ப்போம். அதனால் அதோட மிட் வேல்யூ வந்து என்னென்னா 5. அதாவது 0க்கும் 10க்கும் இருக்கிற மிட் வேல்யூ வந்து 5. அடுத்து 10க்கும் 20க்கும் இருக்கிற மிட் வேல்யூ வந்து 15. அடுத்து 20க்கும் 30க்கும் நடுவில் இருக்கிற மிட் வேல்யூ 25. 30க்கும் 40க்கும் நடுவில் இருக்கிற மிட் வேல்யூ 35. 40க்கும் 50க்கும் மிட் வேல்யூவாக இருக்கிறது 45. 50க்கும் 60க்கும் மிட் வேல்யூவாக இருக்கிறது 55. இப்போ எஃப்எக்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். எஃப்எக்ஸ்னால் என்னென்னா இங்கே கொடுத்துருக்க எஃப்ஐயும் நம்ம கண்டுபிடிச்சிருக்க எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். அப்படின்னா 2வையும் 5யும் மல்டிப்ளை பண்ணணும். 2வையும் 5யும் மல்டிப்ளை பண்ணால் 10. அடுத்து 15யும் 6யும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் 90. அடுத்து 25யும் 9யும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் 225. அடுத்து 35யும் 7யும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 245 கிடைக்கும். அடுத்தது 45யும் 4யும் மல்டிப்ளை பண்ணால் 180 கிடச்சிருக்கு. அடுத்து 55யும் 2வையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 110 வந்து கிடச்சிருக்கு. சரி, ஓகே, இந்த டேப்லெட் காலம் வேலை வந்து நம்ம முடிச்சாச்சு. அடுத்தது நம்ம சமேஷன் ஆஃப் எஃப்எக்ஸும் சமேஷன் ஆஃப் எஃப்னுட்டு என்ன அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு சமேஷன்னா என்னன்னு தெரிஞ்சாக்கணும். சமேஷன்னா என்னென்னா சம் ஆஃப் ஆல்னுட்டு சொல்லுவாங்க, இல்லைன்னா இந்த சிம்பிளை வந்து சிக்மான்னுட்டு சொல்லுவாங்க. இப்போ இந்த சமேஷனோட மீனிங் என்னென்னா சம் ஆஃப் ஆல். சம் ஆஃப் ஆல்னா என்னது? எல்லாத்தையும் ஆட் பண்ணுறது. அப்படின்னா நம்ம இங்கே என்ன இருக்குது? எஃப்எக்ஸ் இருக்குது. அப்படின்னா சமேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ்னால் என்னென்னா நம்மளுக்கு கிடச்சிருக்க எஃப்எக்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோன்னா கிடைக்கிறது தான் சமேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ். அப்படின்னா 10, 90, 225, 245, 180, 110 எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணோம்னா எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 860 வந்து கிடச்சிருக்கு. அடுத்தது வந்து கீழே என்ன இருக்குன்னா சமேஷன் ஆஃப் எஃப் வந்து கண்டுபிடிக்கணும். எஃப் வந்து இங்கே இருக்குது. சமேஷன் ஆஃப் எஃப்னா எல்லா எஃப்யுமே வந்து ஆட் பண்ணோம். நான் 269,742 இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணோம்னா சமேஷன் ஆஃப் எஃப்போட வேல்யூ 13 கிடச்சிருக்கு. இப்போ நம்ம ஆவரேஜ் அதாவது மீனோட ஃபார்முலா என்னென்னா எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ் டிவைட் பை சமேஷன் ஆஃப் எஃப். சமேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 860 டிவைட் பை சமேஷன் ஆஃப் எஃப் வந்து 30 கண்டுபிடிச்சிருக்கோம். 0, 0 கேன்சல் ஆகிடும். மீதி எனக்கு 86 டிவைட் பை 3ன்ட்டு கிடச்சிருக்கும். இதை வந்து நான் 3 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 28.67 கிடச்சிருக்கு. அப்படின்னா ஆவரேஜ் ஏஜ், அது ஆவரேஜ் ஏஜ்னு சொல்லலாம், மீன் ஏஜ்னு சொல்லலாம். ஆவரேஜ் ஏஜ் வந்து எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 28.67ன்ட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இதோட இந்த சம் முடிஞ்சிச்சு. அடுத்தது எக்ஸாம்பிள் 8.2. அடுத்தது எக்ஸாம்பிள் 8.2. 8.2ல் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொடுத்துருக்கிற ஃப்ரீக்வன்சி டேபிளை யூஸ் பண்ணி மீனோட வேல்யூ வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே 8.1ல் பார்த்த மாதிரியே அதே மாதிரி ஒரு டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கிளாஸ் இன்டர்வல்ஸ் வந்து எடுத்து எழுதிக்கிறேன். 100 to 120, 120 to 140, அடுத்தது 140 to 160, அடுத்தது 160 to 180,
அடுத்தது 180 to 200, அடுத்து 200 to 220, அடுத்து 220 to 240 வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரீக்வன்சிஸும் அதே மாதிரி எழுதிடுறேன். 10, 8, 4, 4, 3, 1, 2 ஃப்ரீக்வன்சிஸும் வந்து நான் எழுதிட்டேன். அடுத்தது மிட் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். மிட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அடுத்து டின்னுட்டு இந்த சம்மில் புதுசாக வந்திருக்கும். இந்த சம் வந்து நம்ம நார்மலாக மீனோட ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணிட்டோம், அவ்வளோதான். ஆனால் 8.2ல் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி டேபிளை யூஸ் பண்ணி மீன் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம். ஆனால் புக்கில் வந்து அசியூம்டு மீன் மெத்தடை யூஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்க. அசியூம்டு மீன் மெத்தடில் வந்து இங்கே எக்ஸுக்கு பதிலாக இங்கே டி இருக்கும், அவ்வளோதான். இப்போ வந்து இதே மாதிரி மிட் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். மிட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு 100க்கும் 120க்கும் மிட் வேல்யூவாக என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். மிட் வேல்யூவாக எனக்கு என்ன இருக்கும்னா 110, அதாவது 100, 120 ரெண்டுக்கும் நடுவில் என்ன இருக்கும் 110, அதாவது 10 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்படின்னா ரெண்டுக்கும் நடுவில் எனக்கு 110 இருக்கும். 120, 140 அப்படின்னா ரெண்டுக்கும் நடுவில் என்ன இருந்திருக்கும் 10 இன்க்ரீஸ் ஆகிறப்ப 130 இருந்திருக்கும். அதே மாதிரி தான் பார்க்கணும். இப்போ இதுக்கு நடுவில் 130 இருந்திருக்கும். அடுத்து இது ரெண்டுக்கும் நடுவில் 150, அடுத்து இது ரெண்டுக்கும் நடுவில் 170, அடுத்து இது ரெண்டுக்கும் நடுவில் 190, அடுத்தது இதுக்கு நடுவில் 210, இதுக்கு நடுவில் 230 எனக்கு கிடச்சிருக்கும். இப்போ இந்த இதை யூஸ் பண்ணி நான் ஏவோட வேல்யூ என்னன்னு தெரியாது. ஏவோட வேல்யூ தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அசியூம்டு மீன்னுட்டு சொல்லுவாங்க. அதாவது ஏ அது என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த கிடச்சிருக்கிறதுல மிட் வேல்யூ வந்து எதுன்னு பார்க்கணும். அதாவது நடுவில் இருக்கிறது என்னென்னு பார்க்கணும். எனக்கு 160 to 180 தான் வந்து எனக்கு நடுவில் இருக்குது. அப்படின்னா இந்த சைடு எனக்கு 3 ஸ்ப்ளிட் ஆகுது, இந்த சைடுமே 3 இருக்குது. அப்படின்னா எனக்கு நடுவில் வர்றது என்ன 160 to 180ங்கிற கிளாஸ் இன்டர்வல் தான் எனக்கு நடுவில் வருது. அதோட மிட் வேல்யூ என்னது 170, அதான் வந்து எனக்கு அசியூம்டு மீனாக இருக்கும். அப்படின்னா எனக்கு ஏவோட வேல்யூ 170 கிடச்சிருக்கு. அப்படின்னா டியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸோட வந்து நான் 110 நான் மைனஸ் பண்ணணும். அப்படின்னா எக்ஸ் வந்து என்னது 110, அதோட ஏவை மைனஸ் பண்ணுங்கிறப்ப ஏ வந்து 170. அப்படின்னா 110 மைனஸ் 170 வந்து எனக்கு -60 கிடச்சிருக்கு. இதே மாதிரி பண்ணிட்டு வரணும். அடுத்தது 130யோட 170 மைனஸ் பண்ணால் -40, அடுத்து 150யோட 170 மைனஸ் பண்ணால் -20, 170யோட 170 மைனஸ் பண்ணுறப்ப 0, அடுத்து 190யோட 170 மைனஸ் பண்ணுறப்ப 20, 210ஓட 170 மைனஸ் பண்ணுறப்ப 40, அடுத்து 230யோட 170 மைனஸ் பண்ணுறப்ப 60 கிடச்சிருக்கு. இப்போ அடுத்தது எஃப் இன்ட்டு டி வந்து கண்டுபிடிக்கணும். எஃப் இன்ட்டு டிங்கிறப்ப எஃப் வந்து இந்த டேபிள், அடுத்து டிங்கிறது இந்த டேபிள், ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணணும். அப்படின்னா 10 into 60 வந்து எனக்கு 600, இங்கே மைனஸ் இருக்குன்னா -600. அடுத்தது 8 into 40, 8 into 40 வந்து 320, மைனஸ் இருக்குன்னா -320. அடுத்து 4 into 20 -80, மைனஸ் இருக்குன்னா இப்போ 4 into 0 0, 3 into 20 வந்து 60, அடுத்து 1 into 40 வந்து 40, 2 into 60 வந்து எனக்கு 120 கிடச்சிருக்கு. எல்லாத்தையுமே இந்த டேபிள் காலம் வந்து ஃபுல்லாக முடிச்சாச்சு. இந்த சம்மில் வந்து அசியூம்டு மீன் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லலை. ஆனால் புக்கில் வந்து நம்மளுக்கு அசியூம்டு மீன் மெத்தடில் செஞ்சதுனால நானும் இங்கே அசியூம்டு மீன் மெத்தடில் பண்ணியிருக்கேன். அசியூம்டு மீன் மெத்தடில் மீன் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஃபார்முலா இருக்குது. அதுவும் எக்ஸ் பார் தான். எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சமேஷன் ஆஃப் எஃப்டி டிவைடட் பை சமேஷன் ஆஃப் எஃப். இதான் வந்து ஃபார்முலா. இப்போ நான் சமேஷன் ஆஃப் எஃப்டி வந்து கண்டுபிடிக்கணும். சமேஷன் ஆஃப் எஃப்டிங்கிறப்ப இங்கே தான் இருக்குது. எஃப்டி இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். சமேஷனான சம் ஆஃப் ஆல். சம் ஆஃப் ஆல்ங்கிறப்ப -600, -320, -80, 0, 60, 40, 120 இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணேன்னா எனக்கு -780 கிடச்சிருக்கு. அடுத்தது சமேஷன் ஆஃப் எஃப் வந்து கண்டுபிடிக்கணும். சமேஷன் ஆஃப் எஃப்ங்கிறப்ப எஃப் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். 10, 8, 4, 4, 3, 1, 2 ஆட் பண்ணனா எனக்கு 32 கிடச்சிருக்கு சமேஷன் ஆஃப் எஃப். எனக்கு ஏவோட வேல்யூ தெரியும் 120. இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி மீனோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்படின்னா எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு 170 ப்ளஸ் சமேஷன் ஆஃப் எஃப்டி வந்து -780 டிவைட் பை சமேஷன் ஆஃப் எஃப் வந்து 32. அப்படின்னா எனக்கு எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு 170 மைனஸ் 780யும் 32வையும் நான் டிவைட் பண்ணேன்னா எனக்கு 24.375 கிடச்சிருக்கு. இப்போ 170யும் 24.375யும் நான் மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணேன்னா எனக்கு எக்ஸ் பாரோட வேல்யூ என்ன கிடச்சிருக்குன்னா 145.625 கிடச்சிருக்கு. இதான் எனக்கு எக்ஸ் பாரோட வேல்யூ. இதோட இந்த சம் முடிஞ்சிச்சு. அடுத்தது எக்ஸாம்பிள் 8.3.
அடுத்தது எக்ஸாம்பிள் 8.3ல் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொடுத்துருக்கிற ஃப்ரீக்வன்சி டேபிளுக்கு வந்து மீன் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே மென்ஷன் பண்ணிட்டாங்க ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அப்போனா இந்த மெத்தட் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். கிளாஸ் இன்டர்வல்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம இங்கே ஃபில் பண்ண போகிறோம் இந்த டேப்லெட் காலத்தில். ஃபஸ்ட்டு கிளாஸ் இன்டர்வல் 0 to 8, 8 to 16, 16 to 24, 24 to 32, 32 to 40, அடுத்து 40 to 48 மென்ஷன் பண்ணியாச்சு. அடுத்தது ஃப்ரீக்வன்சியை வந்து மென்ஷன் பண்ண போகிறோம். 10, 20, 14, 16, 18, 22. அடுத்தது இந்த கிளாஸ் இன்டர்வல்ஸுக்கு மிட் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். அப்படின்னா 0 to 8 வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா வந்து எனக்கு இங்கே அடுத்ததில் பார்த்தோம்னா 8 to 16 கொடுத்துருக்காங்க. இதுக்கு மிட் வேல்யூ பார்க்கணுங்கிறப்ப எனக்கு 4 இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்படின்னா எனக்கு இதோட மிட் வேல்யூ வந்து 4, அடுத்து இதோட மிட் வேல்யூ வந்து 12, 20, எனக்கு 8 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 8 வந்து 2ஆல் இது வந்து மிட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறேன். 8 வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 8 இன்க்ரீஸ் ஆகிறப்ப நம்ம 2ஆல் 8 டிவைட் பண்ணோம்னா என்ன வரும்? 4 வரும். அதே மாதிரி 16 வந்து 8ஆல் 4 வரும். அப்படின்னா 4 வந்து நம்ம இது பண்ணுறோம் மிட் வேல்யூ. அப்படின்னா 8ஓட ஒரு 4 ஆட் பண்ணோம்னா 12, அடுத்து ஒரு 16ஓட ஒரு 4 ஆட் பண்ணோம்னா 20, அடுத்து 24ஓட ஒரு 4 ஆட் பண்ணோம்னா 28, அடுத்து 32ஓட ஒரு 4 ஆட் பண்ணோம்னா 36, அடுத்து 40ஓட ஒரு 4 ஆட் பண்ணோம்னா 44. அடுத்தது வந்து இங்கே எனக்கு ஏன்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. அடுத்து சிங்கிற வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஏங்கிற வேல்யூ வந்து என்னென்னா அசியூம்டு மீனை தான் வந்து ஏன்னுட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இதில் அசியூம்டு மீன் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம்னா மிட் வேல்யூஸை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சோம். மிட் வேல்யூவில் இந்த 170 வந்து நான் எடுத்துருந்தேன். இந்த 170லேருந்து இந்த சைடு வந்து எனக்கு 3 ஸ்ப்ளிட் ஆகிருக்கு, அடுத்து இந்த சைடில் எனக்கு 3 ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. ஆனால் இந்த இதில் வந்து அப்படி ஸ்ப்ளிட் ஆகிருக்காது. இங்கே 3 இருக்கும், இங்கே 3 இருக்கும், நடுவில் எந்த நம்பருமே இருக்காது. அப்படின்னா நான் இது ரெண்டையுமே எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டு இதையும் எடுத்தேன்னா இங்கே 2 ஸ்ப்ளிட் ஆகிருக்கு, இங்கே வந்து 2 ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. அப்படின்னா இது ரெண்டையுமே நான் எடுத்துக்கிறேன். இது ரெண்டுலேயுமே எது கிரேட்டர் நம்பர் பார்த்தோம்னா 28 தான் வந்து எனக்கு கிரேட்டர் நம்பர். அப்படின்னா அசியூம்டு மீனாக நம்ம எதை எடுப்போம்னா 28 தான் வந்து எடுத்துருப்போம். அடுத்தது சி வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். சீன்னா என்னென்னா கிளாஸ் டிஃபரன்ஸ் தான் வந்து சீன் என்று சொல்லுவோம். அப்படின்னா இந்த 0க்கும் 8க்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குது, அடுத்து 8க்கும் 16க்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். எல்லாத்துக்குமே டிஃபரன்ஸ் என்ன பொதுவாக இருக்குன்னா 8ங்கிற டிஃபரன்ஸ் தான் இருக்குது. அப்படின்னா எனக்கு சியோட வேல்யூ 8, ஏவோட வேல்யூ 28ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ டி கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸோட அதை மைனஸ் பண்ணி டிவைட் பண்ணணும். எக்ஸ் வந்து என்னென்னா மிட் வேல்யூ. அப்படின்னா டி வந்து கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் வந்து இங்கே 4 மைனஸ் ஏ வந்து 28 டிவைட் பை சி வந்து 8. அப்படின்னா 4 - 24 வந்து -28 வந்து -24 டிவைட் பை 8. 8 1 சார் 8 3 சார். அப்படின்னா எனக்கு -3 கிடச்சிருக்கு. அப்படின்னா 12 மைனஸ் ஏவோட வேல்யூ 28 டிவைட் பை 8. அப்படின்னா 12 - 28 வந்து 16, -16 டிவைட் பை 8. அப்படின்னா வேல்யூ வந்து -2 எனக்கு கிடச்சிருக்கு. அடுத்தது 20 - 28 டிவைட் பை 8. 20 - 28 வந்து -8 டிவைட் பை 8 கேன்சல் பண்ணால் -1 கிடச்சிருக்கும். நான் 28 - 28 டிவைட் பை 8 ஈக்குவல் டு 0/8 கிடச்சிருக்கும். 0/8னா எனக்கு 0 தான் வரும். அடுத்து 36 - 28 டிவைட் பை 8 இது பண்ணனா எனக்கு 8 கிடச்சிருக்கும். 8/8 வந்து 1. அடுத்தது 44 - 28 டிவைட் பை 8 மைனஸ் பண்ணனா எனக்கு 16 டிவைட் பை 8. அப்படின்னா எனக்கு 2 கிடச்சிருக்கு. அடுத்தது எஃப் இன்ட்டு டி வந்து கண்டுபிடிக்கணும். எஃப்ங்கிறது இங்கே இருக்கிற ஃப்ரீக்வன்சி, அடுத்து டிங்கிறது நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கு. அப்படின்னா 10 × -3 வந்து எனக்கு -30, 20 × 2 வந்து -40, 14 × 1 வந்து -14, இங்கே மைனஸ் இருக்கானா -14, 16 × 0 0, 18 × 1 வந்து 18, அடுத்து 22 × 2 வந்து எனக்கு 44 கிடச்சிருக்கு. அடுத்தது ஸ்டெப் டீவியேஷன் மெத்தடை வந்து யூஸ் பண்ணி நம்மளுக்கு கிடச்சிருக்க ஸ்டெப் டீவியேஷன் யூஸ் பண்ணி நம்ம மீன் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு ஸ்டெப் டீவியேஷனோட ஃபார்முலா வந்து என்னென்னா எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சமேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் டி டிவைடட் பை சமேஷன் ஆஃப் எஃப் இன்ட்டு சிங்கிறது தான் எனக்கு ஃபார்முலா.
இந்த இடத்துல ஃபஸ்ட்டு சமேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் டி வந்து கண்டுபிடிக்கணும். சமேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் டிங்கிறப்ப எஃப் ஆஃப் டி எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் எனக்கு -22 கிடச்சிருக்கு. அடுத்தது சமேஷன் ஆஃப் எஃப் வந்து கண்டுபிடிக்கணும். சமேஷன் ஆஃப் எஃப்ங்கிறப்ப ஃப்ரீக்வன்சி எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் எனக்கு 100 வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ இங்கே இருக்குது 28, அடுத்து சியோட வேல்யூ 8. நான் 28 ப்ளஸ் சமேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் டி வந்து -22 டிவைடட் பை சமேஷன் ஆஃப் எஃப் வந்து 100 இன்ட்டு சி வந்து எனக்கு 8 வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா 28 ப்ளஸ் இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணனா 11 அப்படின்னா 50 அப்படின்னா -11 டிவைடட் பை 50 இன்ட்டு 8 அப்படின்னா 28 ப்ளஸ் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு 0.22 வந்து கிடச்சிருக்கு. இந்த 0.22வை 8ஆல் மல்டிப்ளை -0.22 கிடச்சிருக்கும். மைனஸ் இங்கே எழுதிக்கிறேன். அப்படின்னா 28 -0.22ஓட 8 வந்து மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணோன்னா 1.76 கிடச்சிருக்கு. இப்போ இந்த 28ஓட 1.76 நான் மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணேன்னா 26.24 கிடச்சிருக்கு. அப்படின்னா மீனோட வேல்யூ எனக்கு 26.24 கிடச்சிருக்கு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.